திருட்டு பைக்கில் காதல் மனைவியோடு ஹாயான பயணம். திடீரென பைக்கை மறித்து நின்ற கார், காதலனை காருக்குள் தூக்கி போட்டுக்கொண்டு சென்ற கும்பல். கிரைம் பிரான்ச் போலீஸின் அதிரடி ஆக்ஷன். காதல் ஜோடியை உறவினர்கள் அட்டாக் செய்கிறார்களா என அவ்விடத்தில் பதற்றம். சொந்தமான வாழ்க்கையை தேடி காதலியோடு சென்று கொண்டிருந்த வசந்தை கைது செய்து சிறையில் அடைத்த போலீஸ். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே உள்ள வடமதுரை ஓம் சக்தி கோவில் நகர் பகுதியை சேர்ந்தவர் 22 வயதான இளைஞர் வசந்த். உடுமலைப்பேட்டையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். அப்போது அவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு காதலாக மலர்ந்து இருவரும் பெற்றோர் எதிர்ப்பை மீறி வீட்டை விட்டு வெளியேறி வடமதுரையில் விநாயகர் கோவில் ஒன்றில் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டனர். காதல் திருமணம் செய்து கொண்ட கையோடு வடமதுரை காவல் நிலையத்தில் தஞ்சம் அடைவதற்காக மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது வடமதுரை மாரியம்மன் கோவில் வளைவு அருகே திடீரென வேகமாக வந்த கார் ஒன்று மோட்டார் சைக்கிளை ஜோடியோடு வழிமறித்து நிற்கிறது. அதிலிருந்து இறங்கிய ஒரு கும்பல் வசந்தை பிடித்து இழுத்து காரில் போட்டுக்கொண்டு வடமதுரை காவல் நிலையம் கொண்டு செல்கின்றனர். வசந்தின் நண்பர்கள் மணமகளின் உறவினர்கள்தான் என நினைத்து அந்த கும்பலிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பின்புதான் அந்த கும்பல் குற்றப்பிரிவு காவல்துறையினர் என தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து அங்கு வந்தவர்கள் விருதுநகர் குற்றப்பிரிவு காவல்துறையினர் என்பதும் வசந்த் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு விருதுநகர் பகுதியில் உள்ள ஒரு மோட்டார் சைக்கிளை திருடி சென்றதாகவும் அவர் வடமதுரையில் இருப்பது தெரிந்து அவரை பிடிப்பதற்காக சாதாரண உடையில் அந்த தனிப்படை காவல்துறையினர் வந்ததும் தொடர்ந்து வசந்திடம் அந்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண்ணை வடமதுரை மகளிர் காவல்துறையினரிடம் அனுப்பி வைக்க மாணவியின் பெற்றோரை வரவழைத்து அவர்களுடன் மாணவியை அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தால் வடமதுரையில் பரபரப்பு நிலவியது.